அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 71ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலே, அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். தாவீதின் வாழ்க்கை ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை. 78ஆம் சங்கீதம் 70வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, ஆட்டு தொழுவத்திலிருந்து தாவீதை அழைத்து வந்து கரவலாடுகளின் பின்பாக தெரிந்த தாவீதை எடுத்து சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் உயர்த்துகிற போது தாவீதினுடைய வாழ்க்கை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்த்த ஆரம்பித்தார். பயங்கர நெருக்கம், போராட்டம், சஞ்சலம் வரும்போதெல்லாம் எல்லாருடைய பார்வையும் தாவீது அவ்வளவுதான், தாவீதினுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, சவுல் எப்படியாகிலும் காலி பண்ணிடுவார், அவனை வெளியில் ஓடிட்டான், பக்கத்து நாட்டுக்கு ஓடிட்டான், இப்படி பல வார்த்தைகள் வந்து கொண்டே இருந்திருக்கும். ஆனால் தாவீதுக்கு நடக்கிறது எல்லாமே ஆச்சரியமாகவே இருந்தது. எல்லாருடைய கண்களும் தாவீதை பார்க்கும்போது இவனுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கு, வல்லமையான காரியம் நடக்கு? காரணம், வசனம் சொல்கிறது, தேவன் தாவீதோடு கூட இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். எல்லாருக்கும் முன்பாக தாவீதை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு அலுவலகத்திலே வேலை செய்தார். நல்ல தேவனுடைய மனுஷன். ஆனால் அவருக்கு விரோதமாய் சிலர் எழும்பி அவரை டீப்ரமோஷன் பண்ணுவதற்கு முயற்சித்து அதை செய்து விட்டார்கள். மனம் நொந்து போனார், மனம் உடைந்து போனார். எல்லாருக்கும் முன்பாக அவருடைய வாழ்க்கை மேலிருந்து கீழே வந்ததை நினைத்து எல்லாரும் அப்படியே சிரித்தார்கள், கேலி பண்ணினார்கள். அவ்வளவுதான், இவர் வேலையை விட்டே போயிடுவார், இனிமேல் இங்கே வரமாட்டார்னு நினைச்சாங்க. கொஞ்ச நாட்களுக்குள்ளாக கர்த்தர் எல்லாருக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். எல்லாரும் அவருக்கு கீழாக வரும்படி ஆண்டவர் செய்தார். எல்லாருக்கும் ஆச்சரியம், வெளியே போயிடுவார்னு நினைச்ச ஆளு நமக்கு மேலே வந்துட்டாரே, இதுதான் தேவனுடைய செயல். இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். எத்தனையோ இடத்திலே உங்க வாழ்க்கையை ஆச்சரியமான விதமாய் ஆண்டவர் அற்புதமான விதமாய் காட்டியிருப்பார். நீங்க வேலை செய்கிற இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, உங்க குடும்பத்தை சுற்றிலும், உங்க ஊழியத்தை சுற்றிலும் அநேகருக்கு உங்களை குறித்து ஒரு ஆச்சரியமா இருக்கும். இவங்க எப்படி இப்படியெல்லாம் நடக்கிறாங்க, இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் நடக்கு, இவங்களை சுற்றிலும் ஏதோ ஒரு வல்லமை இருக்கு. நிறைய கேள்விக்குறிகள் அருகில் இருக்கிறவர்களுக்கு எழும்ப ஆரம்பிக்கும். அதுதான் தேவனுடைய செயல். செங்கடலுக்கு முன்பாக நின்று இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கலங்கின போது மோசே சொல்லுகிறார், இந்த இடத்திலே வழி திறக்கும். வெட்டாந்தரையில் நடக்கிறது போல உங்களை ஆண்டவர் நடக்க பண்ணுவார். அதே மாதிரி ஆண்டவர் செய்தார். எல்லா ஜனங்களுக்கும், சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், அருகில் இருக்கிற எல்லா மக்களும் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் செங்கடலை பிளந்து தம்முடைய ஜனங்களை வழி நடத்தினார். சகோதரா, சகோதரி, உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் ஆச்சரியப்படுத்துகிற தேவன் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன். அதை தான் தாவீது சொல்கிறார், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். அந்த அடைக்கலமான தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். நீங்க சோர்ந்து இருக்கிறீங்களா? உங்க உள்ளத்துல கலக்க இருக்கா? எல்லாருக்கும் முன்னாடி நான் இப்படி இருக்கிறேனே, எல்லாருக்கும் முன்னாடி ஒரு அவமானமா இருக்கிறேனே, எல்லாருக்கும் முன்னாடி என் வாழ்க்கை அப்படியே நொறுங்கி போய் கிடக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்க. எந்த இடத்தில் வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் சோர்ந்து போனீர்களோ, அதே இடத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தி எல்லாருக்கும் முன்பாக ஒரு புதுமை போல ஆச்சரியமாய் பார்க்கும்படி செய்வார். நிச்சயம் நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இந்த நாளில் அற்புதம் செய்வீராக. தாவீதின் வாழ்க்கையை ஒரு புதுமை போலதாக ஆச்சரியமானதாக மாற்றினீரே ராஜா. அதே போல உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்து ஆச்சரியப்பட வைப்பீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.